இதில் என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த சம்பவத்தை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாயில் வந்து இந்த இதை கொடுத்து லட்டியை கொடுத்து இரும்பு கட்டில் மல்லாக்கு வச்சு கட்டிட்டு இருக்கான். இதில் கொடுத்து மல்லாக்கு போட்டு லாக் போட்டான். லாக் போட்டால் நீங்கள் நவர முடியாது, வந்தீங்கன்னா பிச்சுக்கிட்டுல வரும். இப்படிலாம் கட்ட முடியாது, இரும்பு கட்டில் தெரியல இப்படி இருக்கும் ஃப்ரேம். கட்டிட்டு கால் இருக்குல்ல மல்லாக்கு, அந்த காலை பிடிச்சி ஒரு பெரட்டு இந்த டிஸ்க்கு வலது கால் டிஸ்கை உடைச்சிட்டு இருக்கான். அவன் இவனோடலாம் ஒருபடி மேலே போயிட்டான். இது 1.5 வயசு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்திருக்கு. அதே பெட்ல வேற ஃபிகர் அடிச்சு அந்த போட்டு படுத்திருக்கான். அவன் இப்படிப்பட்ட சைக்கோ. இதை அவன் தங்கச்சிட்டு சொல்லுது. அவள் பேர் என்ன கேட்டீங்கன்னா அனிதா. அட்ட சொல்லுது, பிடிச்சி வாயெல்லாம் உடச்சிட்டேன், காலெல்லாம் உடச்சி விட்டுட்டேன் பிடிச்சின்னு. அப்படியாடா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா கேசரி சாதம் தண்ணி சாப்பிட்ட மாதிரி. இப்படியாடா வாய் பேசினா இப்படிதான் நடக்குன்னு அவளுக்கு தெரியணும். நானும் இவ்வளோ போலீஸ் சேரவன்ட்ட பழகிட்டு தானே இருக்கேன். எல்லாரும் அவங்க வீட்டில் அன்பாக தான் இருப்பாங்க. டைம் கிடைச்சா பொண்டாட்டி பிள்ளைங்களோட அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவன் ரொம்ப சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான். பேச்சை பற்றியில் அந்த சொல்ல உள்ள ரொம்ப பெருமையாக சொல்கிறான். அடிச்சிட்டான் வாயெல்லாம் நடக்கூட முடியல அவளால். வாயெல்லாம் பாவமாக இருக்கேன், வாயெல்லாம் புரண்டி விட்டேன். இந்த பணம் 2017 கல்யாணம் ஆச்சு. இந்த நகையெல்லாம் அப்பயே செலவாயிடுது. வச்சிருவானுங்க அவ்வளோதான். அது நகை வீட்டில் இருந்தால் கண்ணு கொள்ளாது, கொண்டு வச்சாலும் தூக்கம் வரும். அதெல்லாம் இந்நேரம்லாம் முடிஞ்சிட்டு இருக்கோம். முடிஞ்சோன்னா மறுபடியும் கேட்கறது. இங்கே கொண்டாட்டிட்டே லஞ்சம் இப்படி வரதட்சணை கேட்டிருக்கேன், நீ வெளில எப்படி லஞ்சம் கேட்டிருக்க. ரிதன்யா இன்னும் அந்த வடு கூட இன்னும் மறையில்லை. அந்த பொண்ணு இறந்து வரதட்சணை கொடுமையால் தமிழ்நாடே அந்த வழக்கை திரும்பி பார்த்தாங்க. இன்னைக்கு கொடுமை கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை இருக்குதுன்ற மாதிரி போலீஸ்காரரே பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை அந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்காங்க. ஒரு காவலர் பேர் பூபாலன் மிகப்பெரிய அளவில் வந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அதை ஃபோன் பண்ணி குடும்பத்தை ரசிக்கிறாங்க. நான் வந்து வாயெல்லாம் பூச்சி கேர்னன்றப்போ அவங்க தங்கச்சி சிரிக்குது. நமக்கு அந்த ஆடியோவில் கேட்கும்போது அப்படி பகீர்னு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து இந்த வரதட்சணை கொடுமைக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா? ரிதன்யாவோட எண்ணு போச்சு. அதுக்கு பிறகு திருவள்ளூரில் ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு சோரனுக்கு ஒரு பொண்ணு, அடுத்து கன்னியாகுமரியில் ஒரு பொண்ணு, 4-5 ஆகி போச்சு. ரிதன்யா பிரேக்கர் தமிழ்நாட்டில். ஆடியோலாம் வந்து முதல்ல ஒரு சென்சிட்டிவா இருந்துச்சு. அதுக்கடுத்து விபஞ்சிகான்னு சொல்லிட்டு கேரளா பொண்ணு ஒன்று வந்து துபாயில். அது இன்னும் கூட குழந்தையும் தலைவணி வச்சு அம்மிட்டு தானும் இறந்துருச்சு. அவன் இவனோடலாம் ஒருபடி மேலே போயிட்டான். இது 1.5 வயசு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்திருக்கு. அதே பெட்ல வேற ஃபிகர் அடிச்சு அந்த போட்டு படுத்திருக்கான். அவன் இப்படிப்பட்ட சைக்கோ. அவனுக்கும் ஒரு நாத்தனா இருந்திருக்கு. இந்த மேட்ல பூபாலனுக்கு ஒரு தங்கச்சி இருந்த பேர், அவனுக்கு ஒரு தங்கச்சி. அவ பேர் நீத்து. அவதான் இந்த ஒட்டுமொத்த அந்த வரதட்சணை கொடுமையோட ஆதி அந்தமே அவதான். தலைமுடி அந்த விபஞ்சிக்காவுக்கு நீளமா இருந்துதான். பொதுவா மலையாளிக்கு தலைமுடி கொஞ்சம் ஹேர்லாம் நல்லா இருக்கும், தேங்காய் எண்ணெய் அதிகம் சாப்பிடும். அந்த நீத்துக்கு கட்டையா இருந்திருக்கு. இவளுக்கு என்ன அதிகமா இருக்கணும், மொட்டை அடிச்சுட்டு புருவத்தை எல்லாம் வச்சுட்டு வீட்டை விட்டு எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கொடுமை முடிஞ்சு வந்து பார்த்தா அதுக்கடையில மதுரையில பூபாலன் அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் ஒரு காவலன். அவங்க அப்பாவும் இன்ஸ்பெக்டர். யாரு இந்த பூபாலன் இன்ஸ்பெக்டர், அவரு போடி ஒழிஞ்சிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு தேனியை சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர் தங்கப்பிரியாவுக்கு இடையில திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. எப்பன்னா 2017 திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. 2 குழந்தைகள் பிறந்திருக்கு. 2017 2 குழந்தை பிறந்திருக்கு. வெகு நாட்களா அந்த வரதட்சணை கான்வர்சேஷன் இவங்க கிட்ட போயிட்டே இருந்திருக்கு. இவ அடிக்கிறது உதைக்கிறது, இதே பிரச்சனை, இதே ட்ரபிள். இது எப்படி இப்ப தெரிய வந்துச்சுன்னா, பூபாலனோட அம்மா இருக்குல்ல விஜயா, அது வந்து தங்கப்பிரியோட அம்மாட்ட போன்ல பேசுற ஒரு கான்வர்சேஷன் ஆடியோ ரிலீஸ் ஆகுது. என்னன்னா, என்ன பண்ணிட்டீங்க, உங்க பொண்ணுக்கு என்ன போட்டீங்க நீங்க வரதட்சணை, என் பையன் போலீஸா இருக்கான், என்ன பண்ணிட்டீங்க, வீட்டுக்காரர் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க, என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு. அப்ப சொல்லியாங்க, நாங்க 70 சவரன் நகை போட்டிருக்கோம், இது போக கல்யாண செலவு பண்ணியிருக்கோம், லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருக்கீங்க, ஒரு புல்லட்டு அங்க நிக்குது, அந்த கல்யாண வீட்டுல நிக்குது புல்லட்டு பைக் ஒன்று வாங்கிட்டு போயிருக்கீங்க, இதுக்கு வேலை நாங்க என்னதாங்க பண்ணணும் அப்படின்னு. என் பிள்ளை பூபாலனுக்கு வீடு கட்டி கொடுங்க தனியா. இப்ப வீடு கட்டி கொடுக்கணும் அவ்வளவு ஈஸியா போயிட்டா 50 லட்ச ரூபா குறைஞ்சி வீடே கட்ட முடியாது. கட்ட முடியாது. கட்டலாம், அது ரொம்ப நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது வீடு. வீடு கட்டி கொடுங்க அப்படின்னா, எங்கெங்க போறது நான் காசுக்கு, உங்க பிள்ளைதான் கவர்மெண்ட்ல வேலை ஆக்குது, உங்க வீட்டுக்காரர் வேலை ஆக்குறாரு, நீங்க ஒரு லோனு போட்டு கட்டுக்கணும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஓடுது. இதுல என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த சம்பவத்தை அன்னைக்கு பாத்தீங்கன்னா வாயில வந்து இந்த இதை கொடுத்து லட்டியை கொடுத்து இரும்பு கட்டில் மல்லாக்கு வச்சு கட்டிட்டு இருக்கான். இதுல கொடுத்து மல்லாக்கு போட்டு லாக் போட்டான். லாக் போட்டா நீங்க நவர முடியாது, வந்தீங்கன்னா பிச்சுக்கிட்டுல வரும். இப்படி எல்லாம் கட்ட முடியாது, இரும்பு கட்டில் தெரியல இப்படி இருக்கும் ஃப்ரேம். கட்டிட்டு
கால் இருக்குல்ல மல்லாக்கு, இந்த காலை பிடிச்சி ஒரு பெரட்டு, இந்த டிஸ்க்கு வலது கால் டிஸ்கை உடைச்சிட்டு இருக்கான். உடைச்சிட்டு வாயெல்லாம் பிடிச்சி பூரி விட்டு அந்த கட்டடத்தை பேசியிருக்கனாடா பாவி நாயா அப்படி பண்ணுறேன்னு பிடிச்சி பிதுக்கி எடுத்துட்டு இருக்கான். வேற நெகத்தாலே உதறிடலாம். இதை அவன் தங்கச்சிட்டு சொல்லுது. அவள் பேர் என்ன கேட்டீங்கன்னா அனிதா. ஆமாம். அப்படின்னு சொல்லுது. பிடிச்சி வாயெல்லாம் உடைச்சிட்டேன், காலெல்லாம் உடச்சி விட்டுட்டேன் பிடிச்சின்னு. அப்படியாடா ரொம்ப ஹாப்பியாக கேசரி சாதம் தண்ணி சாப்பிட்ட மாதிரி. அப்படியாடா வாய் பேசினா இப்படி தான் நடக்குன்னு அவளுக்கு தெரியணும். நான் நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்க அப்படின்னு அதை என்கரேஜ் பண்ணுது. நீ ஒரு பொண்ணுக்கு பொண்ணு எதிரி, இன்னும் பொண்ணுக்கு பொண்ணு ஆதரவு இப்படிலாம் சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கலாம் ஒரு அண்ணங்கார அடித்தா, ஏன்டா டேய் காட்டு மிராட்டி இப்படியாடா செய்வா நீ பண்ணி எங்கடா இருக்க, நான் போய் ஹாஸ்பிட்டல் வைத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னு சொல்லலை. அந்த ஆடியோவும் நேற்று ரிலீஸ் ஆகிட்டு. ஆமாம். இப்போ பூபால அவங்க அப்பா இன்ஸ்பெக்டரு, இந்த தங்கச்சி அனிதா, அவங்க அம்மா விஜயா, 4 பேர் எஸ்கேப். இப்போ தேடிட்டு இருக்காங்க போலீஸ். நேரம் தூக்கிட்டு இருப்பாங்க. விரட்டி போகிறாங்க எல்லாம். ஏன்னா மேட்ரு சென்சிட்டிவ். ராஜாஜி மருத்துவமனையில் அந்த பெண்ணுடைய தகப்பனார் அவர் கூட மாஸ்க் போட்டு பேசினார். அதெல்லாம் ஏன் மாஸ்க் போட்டு பேசுகிறாங்கன்னு தெரியல. வெளிப்படையாக சொல்லணுங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன கஷ்டம்? முதல்ல நமக்கு பாதிப்பு ஏற்பட்டால் பாதிப்புன்னு வந்து வெளில சொல்லுங்க. அப்போதானே மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். எனக்கு அது சங்கடமாக இருந்தது. அந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்ட நம்ம வந்து கூட வெளியில முகம் காட்ட முடியாதுன்றது. நம்ம என்ன தப்பு பண்ணோம்? ஒன்றும் பண்ணல. அப்போ அவர் பேட்டி அளிக்கிறாரு. பேட்டி அளிச்சப்போ என் பொண்ணு இந்த மாதிரி கூப்பிட்டு சொன்னால் அப்புறம் போய் நான் மருத்துவரை ராஜாஜி மருத்துவமனையில் சேர்த்தோம். அது தீவிர ஐசியூவில் இருக்காங்க. ஏன்னா காலை உடச்சிட்டு இருக்காங்க, வாயெல்லாம் உடச்சிட்டு இருக்காங்க. இன்னும் உள்காயம் எவ்வளோ இருந்திருக்கும். இதெல்லாம் சேர்த்து இப்போ 4 பேரும் வெட்டிட்டு இருக்காங்க போலீஸு. கைது பண்ணி தூக்கி அதை போட்டு ரிமாண்ட் பண்ணுங்க, வரதட்சணை கொடுப்பேன். எல்லாரும் வேலையும் போயிட்டப்ப இன்ஸ்பெக்டர் ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருந்திருப்பார் அவர்லாம். அவருக்கு வேணா அறிவு வேணா இது மாதிரிலாம் கேட்காதரா கேஸ் ஆகிட போகுதுன்னு அவர் வேலையும் போச்சு, பூபாலன் வேலையும் போச்சு. இந்த பொண்ணு இந்த சிரிச்ச அனிதா எல்லாம் தூக்கி கொண்டு ரிமாண்ட் பண்ணு, எல்லாரையும் ரிமாண்ட் பண்ணு அப்படின்னு இப்போ இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அந்த காவல்துறையில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு, அவங்க அப்பாவும் ஒரு இன்ஸ்பெக்டரு. இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் தைரியம், நம்மளை வந்து எவன் கேட்க முடியும், நம்மகிட்ட போய் கேட்க முடியுமா, மாமனார் மாமியார்கிட்ட மிரட்ட முடியுமா, நம்ம கேட்க முடியுமான்ற அந்த காவல்துறையை வந்து ஒரு கூடுதல் என்ன சொல்ற கவசமாக பயன்படுத்துகிறாங்களோ? எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? காவல்துறை வீட்டில் வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க. யாருக்கிட்ட? வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எங்கள் ஃபேமிலி எல்லாருமே காவல்துறை தான். நான் என் தலைமுறை பேர் தான் மாறி வந்திருக்கோம். எங்கள் சுற்றி பற்றி எங்கள் பெரியப்பா, சித்தப்பா, மாமா, எங்கள் எல்லாரும் போலீஸ் தான். ஆனால் அதில் என்னன்னா வீட்டில் ரொம்ப பொலைட்டாக இருப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க எப்பயாவது தான் டியூட்டி விட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா அந்த அத்தனை நாள் இருந்தாங்க ப்ரெஷரைஸில் நல்லா கறி மீன்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், கண்ணால பார்த்துருக்கேன். இன்னும் சொல்ல போனா உமன் டாமினேட்டட் வீடா தான் இருக்கும் அந்த வீடு. அப்படியா? ஆமாமா, உமன் டாமினேட்டடா இருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லா வேலையும் இவங்க இழுத்து போட்டு பண்ண முடியாது. போலீஸ்காரங்க எப்பயாதான் வர முடியும் லீவுக்கு. இப்ப மாதிரி இல்லை தம்பி, ஆக்சிஸ் எல்லாம் வர்றதுன்னா பஸ் பிடிச்சி வரணும். வீட்டில் இருக்கிற நேரத்தோட ரன்னிங் அவர் தான் அதிகம். வீட்டில் பெண்கள் சொல்றது அவங்க கேட்பாங்க. எல்லாம் இவங்க எல்லா வேலையும் இவங்க தான் பார்ப்பாங்க. மாடு வாங்குறது, வைக்கப்போர் வாங்குறது, வீட்டோட இன்டோர் நிர்வாகம், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறது, படிக்கிறது, பிரகாஷ் கார்டு கையெழுத்து போடுறது எல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ரொம்ப பொலைட்டாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்கன்னு தான் எனக்கு தெரிஞ்சவர். நானும் இவ்வளோ போலீஸ்காரங்கள்ட்ட பழகிட்டு தானே இருக்கேன். எல்லாரும் அவங்க வீட்டில் அன்பாக தான் இருப்பாங்க. டைம் கிடைச்சா பொண்டாட்டி பிள்ளைங்களோட அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவன் ரொம்ப சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாங்க. பேச்சை பற்றியில் அந்த சொல்ல ரொம்ப பெருமையாக சொல்கிறான். அடிச்சிட்டான், வாயெல்லாம் நடக்கூட முடியல, அவளால் வாயெல்லாம் பாவமாக இருக்கேன், வாயெல்லாம் புரண்டி விட்டேன் அப்படின்னு சொல்கிறான். மனநிலைன்னு எனக்கு தெரியல. இல்லை இப்படியே இவனுங்க பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை கண்டிப்பாக பண்ணியிருப்பானுங்க. எல்லாமே இருந்திருக்கும். 2 குழந்தை இருக்குங்க. இதில் இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய டியூன் பண்ணி ஆயால அடிக்க வைக்கிறது. அடராவலன்னு சொல்லி அது பயந்துக்கிட்டு அடிக்க முடியல. வேற என்ன பண்றது? எங்க தான் போக்கோட இருக்கும். முதல்ல அந்த பிள்ளைங்க எவ்வளோ மனச்சிதைவு ஏற்படும். இவர் பேர் என்ன, தங்கப்பிரியோட ஃபாதர் தான் அழைச்சிட்டு போயிடணும். இந்த பேரன் பேத்தியெல்லாம் கொண்டு போயிடுங்க, உங்களோட கொண்டு போயிடுங்க, கொண்டு போய் நல்லா வளர்த்துங்க. இதுல என்ன இருக்கு, வளர்த்திட்டு போங்க. சும்மா இன்னைக்கும் சமுதாயத்தில் ஒரு பொது அச்சம் இருக்குல்ல, ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டா அவள் கடைசி வரைக்கும் அங்கதான் வாழணும், ஏதாவது பிரச்சனை அந்த உடம்பு தீர்த்து வச்சிடலாம். ஏன்னா இப்ப ரதன்யாவுடைய இறப்புக்கே அதுதானே காரணம். ரதன்யாவோட இறப்புக்கு அவங்க அப்பா அம்மா தான் காரணம். ஆமா, அவங்க அப்பா அம்மா தான் காரணம். அதுதான் சொல்றேன். அவங்க வாங்க வயத்துக்குறோம்னா வந்துட போறாங்க. நான் இது நிறைய சந்திச்சிருக்கேன். மார்க் கம்மியாயிட்டேன்னு எதனால அந்த பிள்ளைங்க சூசைட் பண்ண சொல்லுங்க? வீட்டுல திட்டுவாங்க, மூஞ்சி காட்டுவாங்க. அதுதான் புரிதல். இதுதான் புரிதல். ஆமா, வீட்டில் மார்க் தானே போனால் போகுது, அது எப்போ ஒன்றும் எடுத்துக்கலாம், போயிடலாம். நீ நல்ல டிசிப்ளினாக இருக்குங்கிறது தான் நான் தந்தையாக அதுதான் நான் யோசிக்கிறேன்.
சும்மா காலைல எழுந்தோன்னே அப்படியே எழுந்தோன்னே செல்லை பார்க்காதடா, போய் பல்லு விளக்கு, கூலி, குளிச்சுட்டு டிஃபன் இருக்குது சாப்பிட்டு, அப்புறம் ஹோம்ஒர்க்லாம் முடி, அதுக்கப்புறம் செல்லு பாரு, ஒன்றும் தப்பு இல்லை. இன்ன வரைக்கும் என் பையன்ட்ட மார்க்கை பற்றி நான் கேட்டதே இல்லை. 3 பாடத்தில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கான், 2 பாடத்தில் பாஸாக போயிடலாங்க தள்ளி தாழ்ந்த வெளியே வர்றான். சரி, அதில் அவனுக்கு காம்ப்ளிகேட்டட் இருக்கு, அப்போ உனக்கு என்ன வேணும், அதுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் வேணும், டியூஷன் வேணா போறியாடா, சரி டியூஷன் போ. என்னங்க இப்படியே கேட்டுட்டு இருக்கீங்க, அவன்கிட்ட படிக்காம வந்திருக்கிறான்னு, தெரிஞ்சு எழுதாம வந்திருக்க போறான், தெரியாதனாலதான் வரான். இது என்னங்க லாஜிக்கு? படிக்க மாட்டானா வந்தவரை படிக்கலாம், மறந்து போயிடும் சில பேருக்கு. அப்புறம் எல்லா படத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன், கிறிஸ்டி ஜாக்கர்லாம் ஃபர்ஸ்ட் மார்க், எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க். கணக்குங்கிறது இன்னைக்கு வரைக்கும் வரல தம்பி. சேம் டு யூனா, எனக்கு வரவே வராது. கணக்கு தெரியாத சமூக அறிவு அதிகம் இருக்கும், தெரிஞ்சுக்கிடுங்க. ஆமா, நம்ம சமூக அறிவு. ஆமா, கணக்கு வராது எனக்கு. பஸ் 100 ரூபா கொடுத்தெல்லாம் பாக்கி வாங்க மாட்டேன், அவங்க எவ்வளவு கொடுக்குறாலும் வாங்கி அப்படியே வச்சுப்பேன். தெரியாது, அது விஷயம் புரியாது. இந்த 10 ரூபா கொடுங்க 50 ரூபாய் தரலாம் சொல்லுவாங்கல்ல. ஆமா, எப்படி 10 ரூபாய் கொடுத்து 50 ரூபாய், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இப்படி இன்னைக்கும் புரியல. 10 ரூபா கொடுங்க 50 ரூபாய் தர்றேன், 5 ரூபா தான் கொடுப்பா அப்படின்னு சொல்லி 20 ரூபா கொடுப்பாங்க. ஆமா, இல்ல அது அப்படின்னு நினைச்சு அது ஒரு வேடிக்கையா இருக்கு எனக்கு. நம்ம படம் அங்க போகுது, மறுபடியும் அவன் படம் வருதுன்னு அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து ரசிச்சது. அதை பெருசா கணக்கெல்லாம் கூட்ட கழிக்க பெருக்க தெரிஞ்சா போதும் தம்பி. என்ன சொல்ற, 1000 ரூபாய் இருக்கு, 1000 ரூபாய்க்கு எத்தனை பர்சன்ட் வட்டி, 1000 ரூபாய்க்கு எத்தனை நோட்டு, 500 நோட்டு தெரிஞ்சா பார்த்தாதா? கால்குலேட்டர் இருக்கு இப்ப எல்லாத்துக்கும், போன் கையிலேயே இருக்குது. கூகுள் கூகுள் 500 கூட்டுனா 1000 கூட்டி சொல்லுதே. அதனால அதை போய் படின்னு அந்த பிள்ளைய புஷ் பண்ணா அவன் என்ன செய்வான், வீட்டுக்கு வர பயப்படுவான், பொய் சொல்லுவான், அப்புறம் என் கையெழுத்து அவனே போடுவான். ஏன் தேவையில்ல ஃப்ராக்சர், ஏன் இப்ப இருந்து கத்துக் கொடுக்கணும் ஃப்ராக்சரி எல்லாம்? கொண்டா அன்பு மகனே, இந்த பக்கம் மார்க்கை மூடு, இந்த பக்கம் எழுத்த போடுவான், மார்க் லிஸ்ட்ல இந்த பக்கத்தை வச்சிருவேன், இப்போ நல்லா படி, ஒழுக்கத்தோடு டிசிப்ளினோட. அது சொல்ல வேண்டியது என்னோட கடமை. படிப்புங்கிறது ஒரு முக்கியங்க நான் நினைக்க மாட்டேன். இப்போ நீங்க இந்த பூபாலம் வழக்கிலே பாருங்க, ஒரு புல்லட் பைக்கு கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா மதிப்புல காசு என்னவோ கொடுத்ததா ஒரு செய்தி, அது ஒரு செய்தியா இருக்கு. நிறைய நகையும் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப தான் பொண்ணு நல்லா வாழணுன்றதுக்காக பெற்றோரே இதை கொஞ்சம் என்கரேஜ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஸ்பெக்டருக்கு வந்து 60 லட்ச ரூபா கொடுக்குறதா ரொம்ப ஓவரா நான் பாக்குறேன். அதெல்லாம் ரொம்ப கடைநிலை காவலர் தானே, பூபாலர் கடைநிலை காவலர். அதான் சொல்றேன் சார், இன்ஸ்பெக்டர் மாத்தி சொல்றேன் நான். ஒரு காவலருக்கு கான்ஸ்டபிளுக்கு போயிட்டு 60 லட்சம் கொடுத்ததுலாம் ரொம்ப ஓவர். அது அப்ப இவங்க வந்து இவ்வளவும் பேரட்டி கொடுத்தவங்க இதுக்கப்புறமும் கொடுப்பாங்கன்ற மனநிலையை முதல்ல இவங்க தான் உருவாக்குறாங்களோ ஒரு கேள்வி வருது இல்ல. இந்த பணம் 2017 கல்யாணம் ஆச்சு, இந்த நகையெல்லாம் அப்பயே செலவாயிடும் தம்பி, வச்சிருவானுங்க, அவ்வளவுதான். அது நகை வீட்டுல இருந்தா கண்ணு கொள்ளாது, கொண்டு வச்சாதான் தூக்கம் வரும். அதெல்லாம் இந்நேரம்லாம் முடிஞ்சிட்டு இருக்கோம். முடிஞ்சோன்னா மறுபடியும் கேட்கறது. இங்க பொண்டாட்டிட்டே லஞ்சம் இப்படி வரதட்சணை கேட்டிருக்கேன், நீ வெளில எப்படி எல்லாம் லஞ்சம் கேட்டிருப்ப? இல்ல கல்யாணம் ஆகி 70 நாள் ரிதன்யாக்கும் இதுதான், குழந்தை பெற்றுட்டு இருக்கக்கூடிய இவங்களுக்குமே இதுதான். அப்படின்றப்ப அந்த தேவை இருக்கிற வரைக்கும் அவங்க பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணே இருக்கிறானுங்க எல்லாரும். இது ஒரு ஆணாதிக்க மனநிலை தான் தம்பி. ஆணாதிக்க மனநிலை, அதே டைம் வந்து இயலாமை, தன்னால பண்ண முடியல, அதனாலதான் அங்க போய் கேட்கற. நீ உங்ககிட்ட இருந்தா நீ ஏன் போய் கேட்க போற? முழுக்க ஆணாதிக்க மனநிலை. ஆணாதிக்க மனநிலை வந்து நான் அதான் திருப்பி சொல்லுவேன். ரோட்ல போய் ஒருத்தன் ஒம்பளத்து பாரு, பல்லு முறைலாம் உடச்சு விட்டுருவானோ தெரிஞ்சுக்க. ஆமா, நொறுக்கி விட்டுருவானோ. இன்னைக்கு சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. இல்லாட்டி 60 இடத்துல லைட்டா ஒரு பூரா போட்டு விட்டு போயிடுவான் மூஞ்சில. ஆனா ஒண்ணுமே எதிர்த்து போராட முடியாத, உன்னை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஒரு வீக்கர் செக்ஷன் நீ அடிக்கிற. ஆமா, அவங்களுக்கு எதுவுமே அவங்களால பண்ண முடியாது உன்னை எதிர்த்து. இந்த 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 பாப்பா இருக்க தங்கப்பிரியா, பேரே பாரு தங்கப்பிரியா, எதுக்காண்டி சகிச்சிட்டு இருந்திருக்குங்கிற? 2 குழந்தையாயிடுச்சு, நம்ம அப்பா அம்மாட்ட திரும்பி போனா அவர் மேலும் கஷ்டப்படுவாரு. ஆனா அவரு நல்லா தெளிவா பேசுறாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது, பிரேவா பேசுறாரு. நான் பாத்துக்கிறேங்க, விட மாட்டாத அப்படின்னு. அதுதான் சரியும் கூட. இந்த ஆப்ஷனை ரிதன்யா அவ கொடுக்கவே இல்லை. அவங்க வீட்டுல கொடுத்துருந்தா அவனால ஓட விட்டுருக்கலாம் கதையில. அவங்க அப்பா மகள் இறந்து போய் கூட அந்த மைண்ட் செட் இன்னும் மாறலையே. என் பொண்ணு செத்து போந்து பெருமைன்னு சொல்லிட்டு பேசுறாரு. அவரெல்லாம் என்ன பண்றது? உளறி சாய்க்கிறாரு, சொல்ல தெரியாத. அது சொல்ல தெரியல, அவருக்கு பெருமைங்கிறதுலாம் தப்பு. அவர் சொல்றாரு, நம்மள கிரிட்டிசைஸ் பண்றாங்க இல்ல, பட் அவருக்கு சொல்ல தெரியல, தப்பான வார்த்தை அது. அது அப்படி எடுத்துக்கூடாது அந்த அர்த்தம். இந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போயிருந்தா கூட இவர் டார்ச்சர் பண்ணிருப்பாரு. நீ போய் வாழ, ஜனங்களாம் நினைப்பாங்க 4 பேர் மத்தியில் எப்படி நம்ம வாழறது சொல்லிட்டு இம்சை பண்ணிருப்பாரு. அவர் பேசுறதே அப்படிதான் தெரியுது, எனக்கு கூட பார்ல அப்படிதான் தெரியுது. அந்த வீட்டுக்குள்ள நடந்தது மேபி அதை ஏத்துக்கணும். பொண்ணா புள்ள ஏத்துக்கங்க, புள்ள தோத்து வந்தா ஏத்துக்கங்க. நீங்களே ஏத்துக்கலன்னா வேற யார் ஏத்துப்பா? குடும்பமே ஏத்துக்கலன்னா உங்களை யாரு தான் ஏத்துப்பா? நம்ம தான் ஏத்துக்கணும். அதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். ஒரு பெயின்னா வந்து அப்பாட்ட போய் நீங்க சொல்லணும். அப்பதானே அந்த பிள்ளைக்கு வந்து செக்யூரா இருக்கும். ஆமா,
இதெல்லாம் என்னோட சுய அனுபவத்திலே சொல்கிறேன். ம், ஒரு இடத்துக்கு போய் பிரச்சனை ஆகிட்டுனா நீ ஏன் அங்கே போனேன்னு கேட்பாங்க. ம், அது தப்பு. ம், 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 நான் எங்கே வேணா போவேன். அங்கே ஏன் அந்த சண்டை வந்துச்சு, யார் மேலே தப்பு, அதை முதல்ல செய்யணும். ம், முதல்ல உங்கள் பிள்ளைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எவனா வேணா இருக்கட்டும், முதல்ல உங்கள் புள்ள. ம். அது செல்லம் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. செல்லம்லாம் இல்லை, பிள்ளைய பிடிக்கும், அவ்வளோதான். அவ்வளவுதான். வேலை என்ன, செல்லம் என்ன, நம்ம பிள்ளைய நமக்கு பிடிக்கணும், வேற யாருக்கு பிடிக்கும். ம், ம். நம்ம பிள்ளைக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாம், வேற யாருக்கு கொடுக்கணும். நீ தான் ஆதரவு கொடுக்கணும், நான் உனக்கு நான் தான் ஆதரவு கொடுக்கணும். ஆமா, ஆதரவு கொடுக்கலாம் அப்புறம் எப்படி சர்வே பண்ணவே முடியாது. சர்வே பண்ணவே முடியாது. அதனால வரதட்சணை என்பது மனிதனின் அவமானம். வரதட்சணையில் வரும் காசு என்பது மலத்தை விட கேவலமானது. மேலும் வரதட்சணை கேட்பது மேலும் மலம் கேட்பதற்கு சமமே. பிறகு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி.